அடியேன் சுவாமி. அடி ஆழ்வார் திருடிகளே சரணம். எம்பெருமானார் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணாண்டவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனிம் ரம்ம ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருக்ம வியாமோகத ஸ்திதராணி திருநாய மேனே अस्मद्गुरोर् भगवतोस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया भूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्ना. भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. श्रीवैष्णव சம்பிரதாய குரு பரம்பரா வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். ஊரான் வழி ஆச்சாரியர்களிலே திருவாய்மொழி பிள்ளை வரை அனுபவித்தோம். பெரிய பெருமாள் தொடங்கி பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேன முதலியார், நம்மாழ்வார், ஸ்ரீமன் நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆள வந்தார், பெரிய நம்பி, எம்பெருமானார், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளைலோக்காச்சாரியர், திருவாய்மொழி பிள்ளை இவர்கள் வைபவம் வரை அனுபவித்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஆழ்வார்களுடைய வைபவத்தை அனுபவிக்கலாம் என்று தொடங்கி முதலாழ்வார்கள் வைபவத்தை சென்ற முறை நாம் அனுபவித்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் திருமழிசை ஆழ்வாருடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். அதற்கு பிறகு சற்று மதுரகவி ஆழ்வாருடைய வைபவத்தையும் நம்மாழ்வாருடைய வைபவத்தையும் சேர்த்து அனுபவிக்கலாம். ஏற்கனவே நாம் நம்மாழ்வாரை அனுபவித்ததினாலே அதிலேயே மதுரகவி ஆழ்வாருடைய வைபவமும் ஓரளவுக்கு அனுபவித்திருப்போம். இருந்தாலும் இங்கே ஆழ்வார்கள் கிரமத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வைபவத்தையும் பார்க்கலாம். முதலிலே திருமழிசை ஆழ்வாருடைய வைபவம். திருமழிசை ஆழ்வார் திருமழிசை என்கிற ஸ்தலத்திலே அவதரித்தவர். இந்த ஸ்தலத்துக்கு திருநாமமே மஹீசார க்ஷேத்திரம் என்று இந்த ஸ்தலத்துக்கு திருநாமம். மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் கொண்டாடப்படுகிறது. திருச்சந்த விருத்தத்தினுடைய தனியனிலே உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகுதன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்று ரொம்ப அழகாக இந்த திருமழிசையினுடைய பெருமையை காட்டியுள்ளார். பிரம்மா கேட்கவே இல்லையே. பிரம்மா ஒரு முறை ரிஷிகளுக்குள்ளே நடந்த ஒரு விவாதம், அதாவது இந்த உலகத்திலே எது சிறந்த இடம், சிறந்த ஸ்தலம் என்று ஒரு விவாதம் வரும்பொழுது பிரம்மா ஒரு தராசை வைத்து ஒரு பக்கத்திலே இந்த மஹீசார க்ஷேத்திரம், திருமழிசை என்கிற க்ஷேத்திரம், அதையும் இன்னொரு பக்கம் இந்த உலகத்தினுடைய மற்ற பகுதிகள் எல்லாவற்றையும் வைத்தாராம். அப்பொழுது இந்த மஹீசார க்ஷேத்திரத்தினுடைய பகுதியை அந்த பக்கமே கீழே தாழ்ந்தது. அப்போ இதுதான் கனமாக இருக்கு என்ற அர்த்தம். அப்படி இந்த உலகத்திலேயே எது சிறந்த இடம் என்று பார்த்தால் மற்ற எல்லா இடங்களையும் சேர்த்து வைத்தாலும் அதைவிட சிறந்த இடமாக இந்த திருமழிசை இருக்கிறது என்று இந்த தனியனிலே நாம் அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட வைபவம் பொருந்திய திருமழிசையிலே அவதரித்தவர். அதனாலே அவருக்கு திருமழிசை ஆழ்வார் என்று திருநாமம். இவர் இங்கே எப்படி அவதரித்தார் என்று பார்த்தோம் என்றால், கிருஷ்ணனுடைய அவதாரத்தைப் போலவே இவருடைய அவதாரமும் ஒரு பிறவியிலே இரு பிறவியானவர்கள் அப்படின்னு நம்முடைய பூர்வர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். கண்ணன் பெருமான் ஒரு பிறவியிலே இரு பிறவியரானான். அதாவது முதலிலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிள்ளையாக பிறந்து அதற்கு பிறகு நந்தகோபராலும்
யசோதை பிராட்டியாலும் வளர்க்கப்பட்டவன். அதே போல இவரும் பார்கவ ரிஷிக்கும் அவருடைய தர்மபத்னி அவளுக்கும் இவர் பிள்ளையாக வந்து பிறக்கிறார். ஆனால் இவர் அவதரித்த காலத்திலே ஒரு பிண்டத்தைப் போலே வந்து தோன்றுகிறார். அதனாலே ரிஷியும் ரிஷிபத்னியும் இவரை ஒரு புதரிலே போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். அதற்கு பிறகு எம்பெருமானுடைய அருளை பெற்று இவர் ஒரு அழகிய உருவத்தை பெறுகிறார். அப்பொழுது அங்கே வந்த திருவாளன் என்கிற மரம் வெட்டக்கூடியவன். அந்த மரம் வெட்டக்கூடியவன் தன்னுடைய தர்மபத்தினியோடே வருகிறான். அவர்கள் இருவரும் இந்த குழந்தையை பார்த்து நாம் இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கலாம் என்று வளர்க்கிறார்கள். அப்போ கிருஷ்ணாவதாரத்தைப் போலவே இங்கேயும் ஒரு பிறவியிலேயே 2 பிறவிகள். ரிஷி புத்திரராக அவதரித்து ஒரு மரம் வெட்டுபவராலே வளர்க்கப்பட்டார். எப்படி கிருஷ்ணன் க்ஷத்திரிய குலத்திலே பிறந்து இங்கே ஆயர் குலத்திலே வளர்க்கப்பட்டானோ அதை போலே என்று இந்த ஒப்புமை காட்டுவார்கள். பார்கவ ரிஷியுடைய தர்மபத்னி கனகாங்கி, திருவாளனுடைய தர்மபத்னி பங்கைய செல்வி. இப்படி இவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே திருமழிசை ஆழ்வார் நன்றாக வளர்க்கப்பட்டார். இவருடைய விசேஷமான ஒரு தன்மை என்ன என்றால், இவர் இவ்வுலகிலே பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்தார். அதாவது 4700 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. அத்தனை காலம் இவர் இவ்வுலகிலே வாழ்ந்திருக்கிறார். அது இவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. மற்ற எந்த ஆழ்வாரும் இவ்வளவு காலம் வாழ்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் முதலாழ்வார்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கார்கள். ஏன்னா அவர்கள் அவதரித்த காலத்திலிருந்து திருமழிசை ஆழ்வார் கூடவும் சேர்ந்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது என்னென்னு சரித்திரத்தில் பார்க்க போகிறோம். அதனால் முதலாழ்வார்கள் கொஞ்சம் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கார்கள். ஆனால் கலிகாலம் பிறந்த பிறகு அந்த சமயத்திலே தோன்றின நம்மாழ்வார் தொடக்கமான ஆழ்வார்கள் எல்லாம் இவ்வுலகிலே நாம் இப்பொழுது காணும்படிக்கு ஒரு 100 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் அப்படித்தான் வாழ்ந்திருக்காரு. அதிலும் நம்மாழ்வார் 32 திருநக்ஷத்திரங்கள் தான் இந்த உலகத்திலே இருந்தார். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்படி திருமழிசை ஆழ்வார் நெடுங்காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று தெரிகிறது. இவருடைய திருநக்ஷத்திரம் தை மாதத்திலே மக நட்சத்திரம். தையில் மகம் என்று தாரணியில் ஏற்றம், இந்த தையில் மகத்துக்கு சாத்துகின்றேன், துய்ய மதிபெற்ற மழிசைப்பிரான் பிறந்த நாள் என்று நத்தவர்கள் கொண்டாடும் நாள் என்று இவருடைய அவதார வைபவத்தை மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலையில் மிக அழகாக காட்டியுள்ளார். இவர் துய்ய மதி பெற்ற என்று அழைக்கப்படுகிறார். துய்ய மதி என்றால் தூய்மையான மதி, நல்ல தெளிவான ஞானம் என்று அர்த்தம். இப்போ இவருக்கு என்ன தெளிவான ஞானம் இருக்கு என்று பார்த்தோம்னா, பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாரிடத்திலையும் பரத்வம் கிடையவே கிடையாது என்பதிலே இவருக்கு நல்ல தெளிவு என்பதை காட்டுகிறார். இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் விட்டு அவருடைய பிள்ளிலோகம் ஜீயர், உபதேச மாலைக்கு பிள்ளிலோகம் ஜீயர் தான் வியாக்கியானம் அருளியிருக்கிறார். இவர் விஷயமான இந்த பாசுரத்திலே இவருக்கு எப்படிப்பட்ட பெருமை, துய்ய மதி என்றால் என்ன என்றால் தெளிவான ஞானத்தை உடையவர். என்ன தெளிவான ஞானம்? ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், இதை தவிர வேறு யாரும் பரதெய்வம் என்று சொல்லவே முடியாது என்று இவர் எடுத்து காட்டுகிறார். திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு, யாரோட திரு இல்லையோ, ஸ்ரீ மகாலட்சுமி இல்லையோ அவர்களை நான் கருதவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதே போல திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமும் காட்டுகிறார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் எப்படி இருப்பான்னா, திருவடி தன் நாமம் மறந்தும், பகவானுடைய நாமத்தை கூட அவன் மறந்தாலும் மறக்கலாம். பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மறக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவேளை மறந்தார்கள் என்றாலும் புறந்தொழா மாந்தர், வேறு ஒரு தெய்வத்தை எள்ளளவும் மனதாலே நினைத்து வணங்குவதுங்கிறது இவர்களிடத்துல இருக்காது. ஆக ஸ்ரீ வைஷ்ணவன் என்றாலே இதுதான் அடையாளம். இது இருக்கிறவர்கள் தான், தேவதாந்திர பஜனம் பண்ணாதவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களே நம்ம சொல்ல முடியும். வெறும்னே திருமணத்தில் இருக்கிறதுனாலையோ, வெறும்னே அவர்கள் கோயிலுக்கு வர்றதுனாலேயோ, இதனாலெல்லாம் அவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொல்லிட முடியாது. தேவதாந்திர பஜனம் பண்ணாமல் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. அப்படி இருப்பவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அந்த விஷயத்தை நமக்கு யார் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார்னா திருமழிசை ஆழ்வார் தான் எடுத்து காட்டுகிறார். எக்காலத்திலும் நாம்
பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு ஒரு தெய்வத்தின் முன்பு போய் நின்று அந்த தெய்வத்தை வணங்குவது என்பது பண்ணவே கூடாது. அப்படி பண்ணினால் நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னே சொல்லிக்க முடியாதுங்கிறார். அந்த அடையாளமே மாறி போய்விடும். நல்ல திருமணம்லாம் அட்டெண்டு மற்ற தேவதைக்கு முன்னாடி போய் நின்னோம்னா, அப்போ அதுக்கு அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் எவ்வளவு கலங்கும். இவன் நம்முடைய பக்தன், நம்மிடத்திலே சரணாகதி பண்ணினவன். இவன் போய் இப்படி இன்னொரு தேவதைக்கு முன்னாடி நிற்கிறானே. ஆனா இந்த இடத்துல இந்த பர்த்ரு பாரியா சம்பந்தம் காட்டப்படுகிறது. பகவான் எல்லாருக்கும் பர்த்தாவாக தாங்குபவனாக இருக்கிறான். எல்லா ஆத்மாக்களும் தாங்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள். இப்ப பகவான் தான் இந்த ஆத்மாக்களை தாங்க வேண்டும். இப்ப இந்த ஆத்மா என்ன வேற யாராவது ஒரு தெய்வத்தை தாங்க போறது அப்படின்னு நினைச்சு அந்த தெய்வத்தை முன்பு போய் நின்னான் என்றால், அப்ப பகவானுக்கு எவ்வளவு வருத்தம் ஏற்படும். ஒரு பர்த்தாவுக்கு தன்னுடைய பத்னி, மனைவியானவள் வேறு ஒருத்தரிடத்திலே போய் ஆசை கொண்டாள் என்றால், அவனிடத்துல போய் ஏதோ ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் என்றால், எவ்வளவு கலக்கம் ஏற்படுமோ அதே போலத்தானே பகவானுக்கு இருக்கும். அதனால இந்த விஷயத்தை திருமழிசை ஆழ்வார் மிக மிக ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டுகிறார். இதனால தான் இவருக்கு உரையிலிடாதவர்னு வேற ஒரு திருநாமம். எப்பொழுதுமே இந்த பகவத் பரத்வத்தை ஒரு நாளும் இவர் விட்டுக் கொடுக்கவே மாட்டார். யாராவது வேற ஏதாவது ஒரு தெய்வத்தை பரதெய்வம்னு சொல்றத போல அவர்கள் தொடங்கினார்கள்னா, அப்பவே இவர் தன்னுடைய வாள எடுத்துடுவார். வாள்னா இந்த இடத்துல நாக்கு தான் இவருக்கு வாள். கையில இருக்கக்கூடிய ஆயுதமெல்லாம் இல்ல. நாக்கே வாள். அவர்களை சாஸ்திர வாக்கியங்களைக் கொண்டே நன்றாக அவர்களுடைய பட்சத்தை முறியடித்து விடுவார். அப்படிப்பட்ட பெருமையை கொண்டவர் திருமழிசை ஆழ்வார். அவருடைய சரித்திரத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாம். ஆழ்வாருடைய திருவவதாரம் எப்படி நடந்ததுங்கிறத பார்த்தோம். பார்கவ ரிஷியோடைய பிள்ளையாகவும், கனகாங்கி, பார்கவ ரிஷி 2 பேருக்கும் பிள்ளையாக வந்து அவதரிக்கிறார். அப்பொழுது ஒரு பிண்டமாக இருக்கிறார். அந்த பிண்டம் இதை வைத்து என்ன பண்ணுவதுன்னு அந்த ரிஷி பத்னியானவள் மிகவும் வருந்துகிறாள். சரி, இது வேண்டாம் நமக்குன்னு அங்கே ஒரு புதரிலே போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். அப்பொழுது ஸ்ரீதேவி நாச்சியார், பூமி தேவி நாச்சியாரை கொண்டு அந்த பூமி ஸ்பர்ஷம் பெற்ற அந்த குழந்தைக்கு அருள் புரிகிறாள். அதனாலே அந்த குழந்தைக்கு ஒரு உருவம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு எம்பெருமானும் வந்து அந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்கிறான். இப்படி அந்த குழந்தைக்கு ஒரு உருவம் எடுத்த பிறகு எம்பெருமானை தரிசிக்கிறது. அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய ஆழ்வார் எம்பெருமானை தரிசிக்கிறார். அதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு நல்ல மகிழ்ச்சி. ஆனா எம்பெருமான் தன்னை மறைத்துக் கொள்கிறான். உடனே ரொம்ப சோகம் ஏற்படுகிறது. அது அழத் தொடங்குகிறது. அந்த அழுகையை கேட்டுத்தான் இந்த திருவாளன்கிற மரம் வெட்டுபவர் அங்கே வருகிறார். தன்னுடைய தர்மபத்னியோட வந்து இந்த குழந்தையை பார்த்து, சரி நாமும் இந்த குழந்தையை வளர்க்கலாமே என்று வளர்க்கத் தொடங்குகிறார். இந்த குழந்தைக்கு இது ரிஷிபுத்திரனாக இருப்பதனாலே இந்த குழந்தை நன்றாக ஞானத்தோடையே பிறக்கிறது. அதுக்கு மேல எம்பெருமானும் அந்த சமயத்திலே தன்னுடைய அருளை பொழிந்திருக்கிறான். இதுக்கு மேல தான் மயர்வரம் அதெல்லாம் அருளப்பெறுவதுங்கிறது இதுக்கு மேல தான் ஆகப்போறது. அது என்னன்னு பார்க்கலாம். ஆனா இப்பொழுதைக்கு அந்த எம்பெருமானாலே இந்த குழந்தையானது கட்டாட்சிக்கப்பட்டிருக்கு. ரிஷிபுத்திரனாக அவதரித்திருப்பதனாலே நல்ல ஞானமுடைய குழந்தையாக இருக்கிறது. இந்த எம்பெருமான் இந்த குழந்தைக்கு நல்ல யோகத்திலே ருச்சியை ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்த அதுக்கு பிறகு இந்த ஆழ்வாருக்கு என்ன ஆகுதுன்னா, பல மதங்களிலே ஈடுபட்டு அந்த மதங்கள் மூலமாக பரதெய்வத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதனாலே பௌத்தம், ஜைனம், நையாயிக மதம் இது போன்ற மதங்கள், பாத்தஞ்சல் பதஞ்சலியுடைய மதம், யோக மதம் இது போன்ற மதங்கள் எல்லாம் ஆழ்வார் ஆராய்கிறார். இதுக்குள்ளே போகலாமா? இதுக்குள்ளே போகலாமா? இதுக்குள்ளே போகலாமான்னு ஆராய்ந்து அதிலே எதுவும் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. அதுக்கு மேல இன்னும் குதுருஷ்டி மதங்கள். இப்ப நாம பார்த்ததுல பாஹ்ய மதங்கள். பாஹ்ய மதங்கள்னா வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள். வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள்னா வேதத்தை முழு பிரமாணமாக ஒத்துக்கொள்ளாத மதங்கள். அப்படி பல மதங்கள் இருக்கு. அந்த மதங்கள்லாம் நாம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது குதிருஷ்டி மதங்கள். வேதத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பர்த்தம் சொல்லக்கூடிய மதங்கள். அது மாயாவாதம்ங்கிற மதம். அதுக்கு மேல பாட்டர், பிரபாகரர் போன்ற மதங்கள். இவர்களுடைய மதங்கள் எல்லாம் குதிருஷ்டி மதங்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்லக்கூடியவர்கள். இப்படி இதையெல்லாம் நன்றாக ஆழ்வார் கற்று தேர்ந்து அதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் இவர் ஆராய்ச்சி பண்ணி இந்த எந்த உபாயமும்
நமக்கு வேண்டாம், எந்த தேவதையும் வேண்டாம். நமக்கு எது பரம்பொருள், எது பரதெய்வம் என்றால் ஸ்ரீமன் நாராயணனே என்று நன்றாக உறுதியாக தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட பிறகு அவர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திலேயே நன்றாக நிலை நிற்கிறார். இப்படி அவர் இந்த தர்மத்தை எல்லாம் மற்ற மதங்களை எல்லாம் ஆராய்ந்து அதற்கு பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் தான் சிறந்தது, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் சிறந்தது என்பதை உணர்வதற்கே அவருக்கு 700 திருநக்ஷத்திரங்கள் ஆயிடுத்து. அப்படி இருக்கும் பொழுதுதான் நன்றாக இவர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நன்றாக ஊன்றி இருந்தார். அப்பொழுதுதான் எம்பெருமான் பார்க்கிறான். சரி, நாம் இந்த உலகத்திலே இருப்பவர்களை திருத்த வேண்டும் என்று பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று 3 ஆழ்வார்களை ஆக்கி அவர்களை அனுப்பி வைத்தோம். அதே போல அடுத்த ஆழ்வாரை அனுப்பலாம் என்று பார்த்து இவருக்கு நல்ல ஞானத்தை மயர்வர மதிலம் அருளி. மயர்வர மதிலம்னா எனது எம்பெருமானுடைய திவ்ய ஸ்வரூபம், ரூபம், கல்யாண குணங்கள், திவ்ய ஆபரணங்கள், அதுக்கு மேலே எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள், அவனுடைய பிராட்டிமார்கள், அவர்கள் எப்பொழுது அனுபவிக்கக்கூடிய நித்தியசூரிகள், இவர்களெல்லாம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய பரமபதம், இதெல்லாம் நன்றாக அறிந்து கொள்வது. இதைத்தான் மயர்வர மதிலம் அருளி என்று காட்டுகிறார். அப்போ எம்பெருமான் இவர் எப்படியோ இருந்தார், அவரை நல்ல நிலைக்கு உயர்த்துகிறான். எப்படி உயர்த்துகிறான்னா தன்னுடைய திவ்யமான ஸ்வரூபம், திவ்யமான ரூபங்கள், கல்யாண குணங்கள், திவ்ய ஆபரணங்கள் இதையெல்லாம் காட்டி இந்த ஆத்மாக்களை தன்னிடத்திலே ஈர்க்கிறான் என்று பார்க்கலாம். இதில் உலகத்தை பரமபதத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை பற்றின ஞானத்தையும் கொடுக்கிறான், இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் எம்பெருமானே காட்டி கொடுக்கிறான். இதெல்லாம் அவன் பண்ணுகிறான். பிரகிருதி, புருஷன், காலதத்துவம் ஆனவற்றோடு எப்படி இந்த சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்பதெல்லாம் தன்னாலேயும் மற்ற தேவதைகளை கொண்டும் எம்பெருமான் எப்படி படைக்கிறான், இதெல்லாம் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் எம்பெருமான் ஆழ்வார் காட்டி கொடுக்கிறான். ஆழ்வாரும் எப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை என்று அந்த பிரமாணத்திலே சொல்லப்பட்டபடிக்கு, ஸ்வேதாஸ்வத்தர உபநிஷத்தில் சொல்லப்பட்டபடிக்கு அந்த எம்பெருமான் பிரம்மாவை முதல்ல படைக்கிறான். அப்படி படைத்து என்ன பண்ணுகிறான் அவன், இந்த பிரம்மாவை கொண்டு நாம் சிருஷ்டி பண்ணலாம் என்பது அவனுடைய திருவுள்ளம். நாமே எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருப்பதை காட்டிலும் பிரம்மாவை கொண்டு சிருஷ்டியை பண்ணலாம் என்று எம்பெருமானுக்கு திருவுள்ளம். அதனால் இந்த பிரம்மாவை முதல்ல படைக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பிரம்மாவிடத்திலிருந்து பிரம்மணஸ்புத்திராய ஜேஷ்டாய சேஷ்டாய என்று இந்த ருத்ரனானவன் தோன்றுகிறான் என்று காட்டப்படுகிறது. நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று இப்படியெல்லாம் நாம் பாசுரங்களில் பார்க்கிறோமே. எம்பெருமான் அவன் சதுர்முகனான பிரம்மாவை படைக்கிறான். அந்த சதுர்முகனான பிரம்மா பஞ்சமுகனான ருத்ரனை படைக்கிறான். பஞ்சமுகனான ருத்ரன் 6 முகத்தை உடையவனான ஸ்கந்தனை படைக்கிறான் என்று இப்படி படைப்பானது பல முகங்களாக ஆனது என்று இப்படி ஒரு அழகான வியாக்கியானம் சொல்லுவார்கள். பல முகங்களாக ஆனது பலவிதமாக பிரிந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி இங்கே எம்பெருமான் தான் எல்லாரையும் படைக்கிறான் என்பதை தன்னுடைய பாசுரங்களிலே நன்றாக ஆழ்வார் வெளியிடுகிறான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்த ஆழ்பொருளை சிந்தாமல் பொன்மினை தேர்ந்து என்று இந்த பாசுரத்திலே மிக அழகாக இதெல்லாம் நன்றாக தெளிவாக புரியும்படிக்கு எம்பெருமானே ஆழ்வாருக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறான். அப்படி அந்த பிரம்மாவானவர் தான் பிறகு ருத்ரனை படைக்கிறார், ருத்ரன் ஸ்கந்தனை படைக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஆழ்வார் என்ன பண்ணுறாருன்னா இதை வைத்தே உறுதியாக சொல்லுகிறார், பரதெய்வம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஏன்னா அவனிடத்துலேருந்து தான் பிரம்மாவை தோன்றி இருக்கிறான், பிரம்மாவிடத்துலேருந்து தான் ருத்ரன் வந்திருக்கான். ஆனால் எல்லாருக்கும் மூல காரணமாக இருக்கிறது யாரு, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் இதையெல்லாம் நன்றாக சிந்தித்து கொண்டே இருந்து தியானம் பண்ணி கொண்டே இருந்து பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருவல்லிக்கேணியிலே ஆழ்வார் யோகத்திலேயே எழுந்தருளியிருந்தார். பல 100 ஆண்டுகள் அப்படியே இருக்கிறார். அப்படியே அவர் யோகத்திலே இருக்கும் பொழுது, யோகம்னா எப்பொழுதும் எம்பெருமானை தியானம் பண்ணி கொண்டிருப்பது. ஒரு சமயம் ஆழ்வார் தன்னுடைய வஸ்திரம் ஏதோ கொஞ்சம் கிழிஞ்சிருக்குங்கிறதால தேய்த்து கொண்டிருக்கிறார்.
அப்போ ருத்ரன் தன்னுடைய பாரியையோட ரிஷபத்தின் மேலேறி ஆகாச மார்க்கத்திலே போய்க் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ருத்ரனுடைய நிழல் கீழே வந்து படுவதைப் போல இருக்கு. எங்கே? ஆழ்வார் இருந்த இடத்துல. அப்ப ஆழ்வார் இந்த ருத்ரனுடைய நிழல் கூட நமக்கு வேண்டாம் என்று தள்ளி தள்ளி போகிறார். இப்போ அங்கேருந்து ருத்ரன், பார்வதி 2 பேரும் மேலிருந்து கீழே பார்க்கிறார்கள். இப்படி ஆழ்வார் இருக்கிறார் என்பதை பார்க்கிறார்கள். இப்போ பார்வதி சொல்லுகிறாள், "அவர் ஏதோ கஷ்டப்படுவதைப் போல இருக்கே. நாம் போய் அவருக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுப்போமே" என்று சொல்ல, உடனே இவரும் சரி, ருத்ரனும் சரி, நாம் போய் அவருக்கு ஏதாவது வரம் கொடுக்கலாம் என்று அவரிடத்துல போய் திருமழிசை ஆழ்வாரும் தான் தன்னுடைய காரியத்தை நன்னா பார்த்துக் கொண்டிருக்கார். அவரிடத்துல உமக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கலாம்னு நினைச்சு நான் வந்திருக்கேன். நீர் ஒண்ணுமே நம்மை கவனிக்கவே மாட்டேன் என்கிறீரே என்று கேட்கிறார். அப்போ ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார், எனக்கும் உமக்கும் ஒன்றும் தொடர்பே இல்லையே. நமக்கும் உமக்கும் ஒரு வியாபாரமும் இல்லை. அதனால் நான் வந்து உம்மை பார்ப்பதற்கே அவசியம் இல்லை என்று சொல்ல, இல்ல இல்ல நீர் நம்மிடத்துல ஒரு வரம் வாங்கிக் கொள்ளும் அப்படின்னு ருத்ரன் சொல்ல, அப்போ திரும்பவும் சொல்றார் திருமழிசை ஆழ்வார், இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். நானும் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்ல, இவர் விடவே இல்ல. இல்ல இல்ல நீர் வாங்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே திருமழிசை ஆழ்வார் கேட்கிறார் ருத்ரனை பார்த்து, சரி அப்போ உம்மால மோட்சம் கொடுக்க முடியுமா? எனக்கு மோட்சம் தான் வேணும் என்று சொல்ல, அதுக்கு ருத்ரன் சொல்லிடுறான், இல்ல இல்ல எனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை. அது எம்பெருமான் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே இவர் அடுத்த கேள்வி கேட்கிறார், சரி அப்ப மரணத்தை தள்ளி போட முடியுமா உன்னால அப்படின்னு கேட்க, அதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் அவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்றபடி ஏற்படுது. அதெல்லாம் நாம் மாத்த முடியாது என்று சொல்ல, அதுக்கப்புறம் இவர் தைச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு நூலையும், ஒரு ஊசியையும் குடுத்து, இந்த நூலை இந்த 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 ஊசியை இந்த நூலிலே நுழைக்க முடியுமா? அப்படின்னு கேட்க, ஒரு சம்பந்தமே இல்லாம கேட்கிறார். உடனே அத பார்த்து ருத்ரனுக்கு கோவம் வந்துடுறது. உடனே நெத்திக்கண்ணை திறந்து தன்னுடைய பெரிய அக்னியை வெளியிடுகிறார். அத பார்த்த உடனே ஆழ்வார் அதுக்கெல்லாம் சளைக்கல. அதுக்கெல்லாம் பயப்படல. நாமும் உம்மிடத்துல எதுவும் வேண்டாம்னு சொன்னோம். நீர் தான் நம்மிடத்துல வந்து இப்போ இங்கே இப்படி பண்ணிட்டு இருக்கீர். அதனால நாமும் உம்மை எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய கட்டை விரலிலிருந்து பெரிய நெருப்பு பொழியும்படிக்கு இந்த 2 நெருப்பும் மோதிக்கொண்டு சண்டை போடுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அதை பார்த்து உலகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் கலங்கி எம்பெருமானிடத்துல போய் பிரார்த்திக்க, அந்த எம்பெருமான் கடைசியிலே வந்து ஆழ்வாரை சமாதானப்படுத்தி, ருத்ரனையும் சமாதானப்படுத்தி, இனி இப்படி ருத்ரனை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய அடியார்களிடத்திலே இப்படியெல்லாம் நீர் பண்ணக்கூடாது என்று சொல்ல, அப்பொழுது ருத்ரன் தான் ஆழ்வாருக்கு பக்திசாரன் என்ற திருநாமத்தை கொடுக்க, இப்படி பக்தி நன்றாக சாரமாக வடிவெடுத்தவராக இருக்கிறீரே என்று அப்படி கொடுத்தார். அதுக்கு மேலே ஆழ்வார் தம்முடைய தபஸை நன்றாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சமயத்துல அங்கே ஒரு கந்தர்வன், அவன் ஆகாச மார்க்கத்திலே போய்க் கொண்டிருக்கிறான். அவன் பேர் கேசரன்னு பேரு. அவன் ஆகாச மார்க்கத்திலே ஒரு புலி மீது போய்க் கொண்டிருக்கிறான். ஆனா ஆழ்வாரை தாண்டி அவனால முடியல. அதனால் அவன் கீழே வருகிறான். ஆழ்வாரிடத்துல வந்து தன்னுடைய நல்ல மாயாஜாலம்லாம் தெரிந்தவன். தன்னுடைய மாயாஜால வித்தையாலே ஒரு விசித்திரமான ஒரு ஆடையை உருவாக்குகிறான். ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு ஆடையை உருவாக்கி, அதை ஆழ்வாருக்கு கொடுத்துவிட்டு, தனக்கு ஆழ்வாருடைய கந்தல் கேட்கிறான். அப்போ ஆழ்வார் பார்க்கிறார், "நீ இப்படித்தானே உடைய பண்ணின, நான் வேற பெரிய இன்னும் சிறந்த உடைய பண்ணுகிறேன்னு" மாணிக்க பொன் அதெல்லாம் பண்ணின ஒரு ஆடையை ஆழ்வார் எளிதாக வரவழைத்து கொடுக்கிறார். அதை பார்த்த உடனே இவனுக்கு, நாம் பண்ணது ஒரு பெரிய காரியமே இல்லையே என்று இவனுக்கே தெரிகிறது. அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆழ்வாரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இவரை தொழுதுவிட்டு சென்றான் என்று பார்க்கலாம். அதேபோல இன்னொருத்தன் வருகிறான். கொங்கண சித்தன் ஒருத்தன். அந்த சித்தர் என்ன பண்றாருன்னா, இவரிடத்துல வந்து தன்னிடத்துல ஒரு கல் இருக்கு. அந்த கல்லால தொட்டா எல்லாமே தங்கமாகிவிடும் என்று சொல்லுகிறான். "அதை வேணா அடியேன் தேவரீரை கொடுக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தார் ஆழ்வார். "இது எதுக்கு எனக்கு கல்லெல்லாம் வேணும்" அப்படின்னு தன்னுடைய காதிலிருந்து கொஞ்சம் அழுக்க எடுத்து உருட்டினார். அதை கொண்டு வந்து அந்த கொங்கண சித்தனிடத்துல கொடுக்க, அந்த கொங்கண சித்தன் அதை கொண்டு தொட்டா எல்லாம் தங்கம் தங்கமா ஆகுது. அப்ப ஆழ்வாருடைய காதில இருக்கக்கூடிய அழுக்குக்கே இவ்வளவு பெருமைன்னா, அப்போ விசேஷமா ஆழ்வாருடைய பெருமை எப்படிப்பட்டது என்று காட்டுகிறார்.
இப்படி இவர் வாழ்ந்து கொண்டே வந்திருந்த பொழுது குகைகளிலெல்லாம் தங்கி தவம் செய்பவராக வாழ்ந்து வந்தார். அப்பொழுதுதான் இந்த முதலாழ்வார்கள் மூவரும் திருமழிசை ஆழ்வாரை சந்திக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாக போதயந்த பரஸ்பரம் என்று எம்பெருமான் விஷயத்தையே பேசிக்கொண்டு இருந்தார்கள். அங்கிருந்து அதாவது அந்த குகைகளிலிருந்து புறப்பட்டு கைரவணி புஷ்கரணி என்று சொல்லப்படக்கூடிய திருவல்லிக்கேணி திவிதேசம், அங்கே வந்து மாடமாமையிலே திருவல்லிக்கேணின்னு பார்க்கணும் இல்லையா? அங்கே கைரவினி புஷ்கரணியிலே வந்து இவர்கள் நால்வரும் ஆனந்தமாக சற்று சற்று கூடியிருந்தார்கள். அங்கே சிறிது காலம் அவர்கள் ஒன்றாக இருந்து பகவத் அனுபவத்தை பண்ணினார்கள். அதற்கு பிறகு இவருக்கு ஒரு நாள் திருமண் காப்பு வேண்டியிருக்க, திருமண் காப்பு தீர்ந்து போய்விட, உடனே திருவேங்கடமுடையான் இவருக்கு அந்த திருமண் காப்பு எங்கே இருக்கு என்று காட்டிக் கொடுக்க, இவர் நன்றாக திருமண் காப்பை 12 திருமண்களாக இட்டுக்கொண்டு எப்பொழுதும் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கலாம். இவர் ஒரு முறை பொய்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலத்துக்கு போக விரும்புகிறார். அங்கே திருவெக்கா என்ற அந்த ஸ்தலம், அங்கே சென்று அந்த எம்பெருமானை அங்கே இருந்து கொண்டு நன்றாக வணங்கி வாழ்ந்து கொண்டு வருகிறார். இப்படி இவர் திருவெக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் கணிகண்ணன் என்பவர் ஆழ்வாரை தேடி வருகிறார். இந்த கணிகண்ணன் வேறு யாரும் இல்லை, ஆழ்வாராலே நன்றாக அனுகிரகிக்கப்பட்டவர். அதாவது ஆழ்வார் அவதரித்த காலத்திலே எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்பொழுது இருக்கும் பொழுது அங்கே ஒரு வயதான ஒரு தம்பதி, அவர்கள் வந்து ஆழ்வாருக்கு கொஞ்சம் சுசுரூஷையெல்லாம் பண்ண, அப்பொழுது ஆழ்வார் தன்னுடைய கருணையை அந்த பெண்ணிடத்திலேயும் ஆணிடத்திலேயும் பொழிய, அதனால் ஆழ்வாருக்கு நல்ல அந்த ஆழ்வாருடைய கிருபையினாலே இவருக்கு நல்ல ஒரு யௌவனம் ஏற்பட்டது. இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் நல்ல யௌவனம் ஏற்பட்டது. அப்படி யௌவனம் ஏற்பட அதனாலே அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு தான் கணிகண்ணன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த கணிகண்ணன் ஆழ்வாரிடத்துல பக்தி உடையவராக இருக்கிறார். ஆனா அவரும் கொஞ்ச காலம் கழித்து தான் இந்த சரித்திரத்திலே வருகிறார். அவதாரமானது முன்னாடியே, அந்த கணிகண்ணன் பிறந்தது முன்னாடியே நடந்துடுறது. ஆனா திரும்பவும் அவர் அந்த கணிகண்ணன் இங்கே ஆழ்வார் திருவெக்காவில் இருந்த பொழுது வருகிறார். அங்கே அந்த கணிகண்ணன் திரும்பவும் ஆழ்வாருக்கு வந்து தொண்டுகள் எல்லாம் பண்ணி அந்த ஆழ்வாரிடத்திலே மிகவும் ஈடுபட்டு இருக்கிறார். நல்ல சத்விஷயங்கள் எல்லாம் ஆழ்வாரிடத்திலே கற்றுக்கொள்கிறார். அப்பொழுது ஒரு வயதான மூதாட்டி, அவளும் ஆழ்வாருக்கு பணி செய்யலாம் என்று வருகிறாள். அப்பொழுது ஆழ்வார் அவளுக்கும் நல்ல இளமையை கொடுக்கிறார். வயதான அந்த மூதாட்டிக்கு இளமையை கொடுக்கிறார். அப்படி அந்த இளமையான ஒரு கன்னியாக அவள் ஆன பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராஜா, பல்லவராயன் என்ற ராஜா, அவளிடத்திலே மிகவும் ஆசை கொண்டு அவளை மணக்க விரும்புகிறான். அவளும் அதுக்கு ஒத்துக்கொள்கிறார். 2 பேரும் மணம் புரிகிறார்கள். ஆனா ராஜாவுக்கு வயசாயிட்டே போறது. இந்த பெண் வயசாகாமலே இருக்கிறாள். இதை பார்த்து ராஜா அந்த பெண்ணிடத்திலே கேட்க, அவளோ சொல்லுகிறாள், நான் ஆழ்வாருக்கு தொண்டு பண்ணினேன். இந்த ஆழ்வாருடைய தொண்டர் தான் கணிகண்ணன். அவரிடத்திலே கேட்டால் அவர் இதுக்கு நல்ல வழி சொல்லுவார் என்று சொல்ல, ஆழ்வாரும் கணிகண்ணனை அழைத்து, ஆழ்வாரை நான் தொழ வேண்டும், ஆழ்வாரை நீங்கள் இங்கே அரண்மனை கூட்டின்னு வாங்கோள் அப்படின்னு கணிகண்ணனிடத்தில் சொல்றார். ஆனா கணிகண்ணன் சொல்லிடுறார், ஆழ்வார் அதெல்லாம் பண்ணவே மாட்டார். எம்பெருமானுடைய சந்நிதிகளை தவிர யாருடைய இடத்துக்கும் அவர் போவதில்லை அப்படின்னு சொல்ல, உடனே சரி ஆழ்வார் வரமாட்டேங்கிறார், நீராவது என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுவேன், நீ நல்ல புலவர்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கும் அவன் இல்லை இல்லை, நான் நரஸ்துதி எல்லாம் பண்ணுவதில்லை, எம்பெருமானை மட்டும்தான் நான் பாடுவேன், நீங்கள் ஆழ்வாரைத்தான் நான் பாடுவேன், வேற யாரையும் பாடுறதில்லை அப்படின்னு சொல்ல, அப்பொழுது அந்த ராஜா சொல்றான் கணிகண்ணனை பார்த்து, நீர் இந்த இடத்திலிருந்து காலி பண்ணிட்டு போயிடலாம், இந்த ஊரிலே இருக்க முடியாது, உனக்கு இங்கே இடம் கிடையாது என்று நாடு கடத்தி விடுகிறான். உடனே ஆழ்வார் இடத்திலே இந்த கணிகண்ணன் வந்து சொல்லுகிறான், அது ராஜா நம்மை போக சொல்லிவிட்டார், அதனால் நாம் இந்த ஊரை விட்டு போயாகணும் என்று சொல்ல, உடனே திருமழிசை ஆழ்வார் சொல்லுகிறார், ஏன் நீ தனியாக போகணும், நாம் எல்லாரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள், சயனத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய யதோக்தாக்காரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அவரை பார்த்து ஒரு பாசுரம் சொல்லுகிறார். கணிகண்ணன் போகின்றான் காமர் பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புதவனும் போகின்றேன், நீயும் முந்தன் பைநாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகாக காட்டுகிறார். நான் ஒரு புலவன், நானும் உன்னிடத்திலே
சென்னா புலவன் ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார். நல்ல செம்மையான நாக்கையுடைய புலவன் நான் போகிறேன் இந்த ஊரை விட்டு. எதனாலே? இந்த கணிகண்ணனை ராஜாவானவன் போக சொல்லிவிட்டான். நான் புறப்படுகிறேன். இப்ப நான் போறேன்னா நீ மட்டும் எப்படி என்ன விட்டு பிரிஞ்சு இருக்க முடியும்? நீ என்னோடயே வந்துடு அப்படின்னு ஆழ்வார் சொல்ல, உடனே எம்பெருமானும் தன்னுடைய ஆதிசேஷ படுக்கையை சுருட்டி கொண்டு இவர்களோட புறப்பட்டு விட்டான். எம்பெருமானே புறப்பட்டதனாலே அந்த காஞ்சிபுரத்திலே, இந்த காஞ்சிபுரம் பகுதியில் தானே இந்த திருவெக்கா இருக்கு. அந்த எல்லா தெய்வங்களும் நிறைய தேவதைகளுடைய கோயில் தான் இருக்கு. அந்த தெய்வங்கள் எல்லாம் எம்பெருமானே போனதுனாலே அவன் பின்னாடியே வந்து விட்டார்கள். இப்படி எல்லாரும் வரவே இந்த காஞ்சி நகரமே இருண்டு விட்டது. உடனே அந்த ராஜா பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இது நடந்ததை உணர்ந்து வேகமாக வந்து ஆழ்வாரிடத்திலையும் கணிகண்டனிடத்திலையும் எம்பெருமான் எம்பெருமானிடத்திலையும் அந்த ராஜாவானவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, அதற்கு பிறகு மீண்டும் எம்பெருமான் வந்து அங்கே அதே சயன திருக்கோலத்திலே எழுந்தருளுகிறான் என்று நாம் பார்க்கலாம். அதில் கூட சொல்லுவார்கள், சயன திருக்கோலம் எம்பெருமான் எல்லா திவ்யதேசங்களிலும் இருக்கிறதை போலத்தான் இங்கேயும் சயன திருக்கோலம். ஆனா எம்பெருமான் அங்கே போயிட்டு திரும்ப வந்த பொழுது மாற்றி சயனித்துக் கொண்டான் என்று அப்படி சொல்லுவார்கள். அது ஒரு விசேஷமான அனுபவம் இந்த திவ்யதேசத்திலே. அப்படி எம்பெருமானுடைய இந்த லீலையானது ஆச்சரியமாக அங்கே காட்டப்பட்டது. திருமழிசை ஆழ்வார் அவர் எவ்வளவு பெருமையுடையவர் என்று அதை காட்டுகிறார். இதே போல அங்கே திரும்ப வரும்பொழுது கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணியுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தே நீயும் உந்தன் பைநாகப்பாய் விடு படுத்துக்கொள் என்று அந்த ராஜாவே வந்து மன்னிப்பு கேட்டு விட்டான். கணிகண்ணனும் திரும்ப ஊருக்கு போகிறான், வெளியூர் போகலை. அதே போல நானும் இங்கேயே இந்த திருவெக்காவிலே இருக்கப் போகிறேன். அதனால் நீயும் இங்கேயே வந்துடு என்று எம்பெருமானை சொல்ல, எம்பெருமான் மீண்டும் தான் அதே திவ்யதேசத்திலே வந்து சயனித்தான். ஆனால் மாற்றி சயனித்துக் கொண்டான் என்று இப்படி சொல்லுவார்கள். இது ஒரு வைபவம். இப்படி ஆழ்வாருக்கு திருக்குடந்தையை போய் சேவிக்கணும் என்று மிகுந்த ஆசை ஏற்படுகிறது. அதனால இங்கிருந்து புறப்பட்டு திருவெக்காவிலிருந்து புறப்பட்டு திருக்குடந்தை ஆறாவதன் எம்பெருமானை சேவிப்பதற்காக போகிறார். அப்படி போகும் பொழுது பெரும்புலியூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே ஆழ்வார் ஒரு திண்ணையிலே அமர்ந்து இளைப்பாறுகிறார். அந்த காலத்துல எல்லா வீட்லையும் திண்ணை இருக்கும். யாராவது வழிப்போக்கர்கள் இருந்தா கூட அவர்கள் ஓய்வெடுத்து விட்டு போகலாம். சாதுக்கள், சத்துக்கள் அவர்கள் எல்லாம் போகும்பொழுது ஓய்வெடுத்து போவதற்காக அப்படி இந்த திண்ணையானது இருக்கும். அந்த திண்ணையிலே உட்கார்ந்து சில பிராமணோத்தமர்கள், நல்ல பிராமணர்கள் அவர்கள் வேதத்தை அத்தியனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆழ்வார் அவர்களுக்கு அருகிலே வந்து அங்கே அந்த திண்ணையிலே உட்கார இவர்கள்லாம் வேதத்தை சொல்வதை நிறுத்தி விடுகிறார்கள். ஏன்னா இவர் யாருன்னு தெரியல, பார்த்தா கந்தல் ஆடையா இருக்கு, இவர் வந்து இங்கே உட்கார்ந்திருக்காரே அப்படின்னு சொல்லி திருமழிசை ஆழ்வாரை சற்று தரக்குறைவாக நினைக்கிறார்கள் அந்த பிராமணர்கள். அவர்கள் வேதத்தை நிறுத்திடுறார்கள் சொல்றது. அப்போ திருமழிசை ஆழ்வார் இதை பார்த்து புரிந்து கொண்டார். சரி, நாம் இங்கே வந்ததுனால தான் இவருடைய அத்தியனமானது தடைபட்டு நாம் புறப்படலாம் என்று புறப்படும் பொழுது பார்த்தா அவர்கள் இவர் புறப்பட்டுட்டார்னு வேதத்தை தொடங்க பார்க்கிறார்கள். அவர்கள் எங்கே விட்டோன்னு வார்த்தை வரல. அவர் கிருஷ்ணானாம் பிரீஹீனாம் நகநிர்பின்னம்னு எஜுர் காண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அவர்கள் சேவித்துக் கொண்டிருந்தார்கள், அத்தியானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போ இவர்களுக்கு இது ஞாபகம் வராதனாலே ஆழ்வாரான சாஸ்திரத்தை மீறக்கூடாது, நாம் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று நினைத்து ஒரு நெல்லை எடுத்து அங்கிருந்து நெல்லை எடுத்து அதை உடைத்து காட்டுகிறார். அப்போ அந்த விரீஹீனாம் நக நிர்பின்னம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இந்த வார்த்தை சட்டுன்னு ஞாபகம் வருது. அதனாலே அவர்கள் அந்த வார்த்தையை பெற்ற பிறகு அதிலிருந்தே தொடர்ந்து வேதத்தை சொன்னார்கள். அப்போ அவர்கள் என்ன ஆயிடுறது, பிராமணர்களுக்கு ஆழ்வாரிடத்துல மிகுந்த மதிப்பு ஏற்படுகிறது. இவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்காரே அப்படின்னு ரொம்ப மதிப்பு ஏற்படுகிறது. ஆனால் பார்க்கறதுக்கு ஒருத்தருடைய உடையை வைத்து நாம் யாரையும் எடை போடக்கூடாது. அவர் ரொம்ப நன்னா பட்டக்கரை வேட்டி கட்டின்னு இருக்கார், 12 திருமணம் இருக்கார், அது மட்டுமே ஒருத்தருடைய ஆத்ம குணங்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கு காரணம் இல்லை. அதேபோல் ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையாக இருக்கலாம், பழைய வேட்டியை உடுத்தின்னு இருக்கலாம், ஒரு 12 திருமணம் எடுக்கிறதுக்கு அளவு கூட நேரம் இல்லாமல் ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ அவரை பார்த்து இவர் இப்படி இருக்காரே அப்படின்னு இவரை தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் ஆழ்வாரை அப்படி தாழ்வாக நினைத்து விட்டார்கள். ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் ஆழ்வாருடைய பெருமையை உணர்ந்து தங்களுடைய நடத்தைக்கு மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த ஊரிலே பெரும்புலியூரில் இருக்கக்கூடிய சந்நிதி, எம்பெருமானுடைய சந்நிதி, அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப அழகான ஒரு லீலையை பண்ணி காட்டுகிறார்.
ஆழ்வார் திருவாராதனத்துக்கு பொருள்லாம் சேகரிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய் தேடுறார். அந்த காலத்தில் திருவாராதனம் பண்ணால் முதல்ல தளிகை பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கணும். தளிகை பண்ணுறதுக்கு முன்னாடி விறகு வேணும். இது போல் பல விஷயங்கள் சேகரிக்கணும். இதையெல்லாம் சேகரிக்கலாம் என்று அவர் ஒரு இடமா போயின்னு இருக்கார். அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அர்ச்சா திருமேனி திரும்பி திரும்பி ஆழ்வார் போகிற திக்கிலேயே பார்க்கறது. இதை பார்த்த உடனே அந்த ஊரில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சந்நிதி அர்ச்சகர்கள் அவர்களெல்லாம் வியர்ந்து அங்கே ஒரு பெரிய பெரும்புலியூர் அடிகள் என்று ஒரு உத்தம அடியார் இருந்தார். அவரிடத்துல போய் இதை சொல்லுகிறார்கள். இந்த பெரும்புலியூர் அடிகள் இவரை பற்றி கேள்விப்பட்டு, ஓ, இவர் மிகப்பெரிய ஒரு பக்தராக இருக்க வேணும், அதனால தான் எம்பெருமான் இவர் போகக்கூடிய பக்கங்கள் எல்லாம் திரும்புகிறான் என்று பார்த்து இவருடைய பெருமையை, அந்த பெரும்புலியூர் அடிகள் ஆழ்வாருடைய பெருமையை உணர்ந்து அவர் அப்பொழுது ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கார். தீர்க்க சத்திர யாகம்னு சொல்லப்படுறது. அது ரொம்ப நெடிய யாகம். அதிலே முதல் மரியாதை கொடுக்கணும், யாரு கொடுக்கறது பார்த்துட்டு இருக்கார். அப்பொழுது இங்கே ஆழ்வாருடைய பெருமையை உணர்ந்த பிறகு அவர் அந்த அக்ர பூஜை என்று சொல்லக்கூடிய முதல் மரியாதை, எப்படி ராஜசூய யாகத்திலே கண்ணனுக்கு முதல் மரியாதை கொடுக்கப்பட்டதோ அதுபோல இங்கே ஆழ்வாருக்கு இந்த முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அங்கே உள்ள பிராமணர்கள் சிலர்லாம் இதெல்லாம் பொருத்தமில்லை, இவருக்கு கொடுக்கக்கூடாது, எப்படி அங்கே அந்த யுதிஷ்டிரனுடைய சபையிலே வைத்து சில பேர் கண்ணன் பெருமானுக்கு முதல் பூஜைன்னு உடனே எதிர்த்தார்களோ, சிசுபாலன் போன்றவர்கள் எதிர்த்தார்களோ அதே போல இங்கே சிலர் எதிர்க்க உடனே அடிகளார் ரொம்பவும் வருத்தப்பட்டார், மனம் வருந்துகிறார். மனம் வருந்தி எப்படி இவர்களுக்கு புரிய வைப்பது என்று கலங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆழ்வார் இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய மேன்மையை காட்ட வேணும், அவருக்கு தனக்காக காட்டணும் அவசியம் இல்லை, இவருடைய பெரும்புலியூர் அடிகளுடைய திருவுள்ளம் வருந்துகிறது, அதுக்காக தன்னுடைய திருமேனியிலேயே எம்பெருமானுடைய அழகான திருமேனி இருக்கு என்பதை காட்டுகிறார். அப்படியே ஹிருதய கமலத்திலே எம்பெருமான் பத்னிமார்களோடு வீட்டிலிருந்து ஆழ்வாருக்கு அருள் புரிகிறான்கிறதை காட்டுகிறார். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆழ்வாருடைய திருவடிகளை பற்றி கொண்டு சரணாகதி பண்ணினார்கள் என்று காட்டப்படுறது. அதற்கு பிறகு அங்கிருந்த பிராமணர்கள்லாம் இவருக்காக பிரம்மரதம் பண்ணி இவரை பல்லக்கிலே எழுந்தருள பண்ணி கொண்டாடினார்கள் என்றும் சொல்லப்படுறது. இப்படி இவர் திருக்குடந்தை எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறார். நேரே திருக்குடந்தை திவ்ய தேசத்துக்கும் போயிடுறார். அங்கே பொன்னி காவிரி ஆறு இருக்கு. அதிலே தன்னுடைய பல பல கிரந்தங்களை எல்லாம், ஓலைச்சுவடிகள் எல்லாம் அந்த காவிரி ஆற்றிலே சேர்க்க இந்த ஆறே இந்த நான்முகன் திருவந்தாதியும் திருச்சந்த விருத்தத்தையும் அந்த ஓலைச்சுவடை மட்டும் கொண்டு வந்து ஆழ்வாரில் திருப்பி கொடுத்து மற்றதை எடுத்துக்கொண்டு விட்டது. அதிலிருந்து ஆழ்வார் என்ன நினைக்கிறார், இந்த 2 பிரபந்தமே போதும் என்று அந்த 2 பிரபந்தங்களை நமக்காக கொடுத்து விடுகிறார். அதற்கு பிறகு ஆழ்வார் சந்நிதிக்கு செல்லுகிறார். அங்கே சென்றால் எம்பெருமானோ சயன திருக்கோலத்தில் இருக்கான். ஆழ்வாருக்கு அந்த எம்பெருமானத்தில் பேசணும், அவனை தொட வேண்டும் என்றெல்லாம் ஆசை. அப்பொழுது ஆழ்வார் அங்கே உள்ள போகும்பொழுதே காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்று கட்டளை இடுகிறார் ஆழ்வார். அதை பார்த்து எம்பெருமானை எழுந்துக்கலாம்னு கொஞ்சம் ஒரு கழித்து எழுந்திருக்கலாம். அதுக்குள்ளே ஆழ்வாருக்கே தோணிடுறது, இல்லை, இது எப்படி நாம் எம்பெருமானை போய் இப்படியெல்லாம் நாம் ஆணையிடலாமா, வேண்டாம் வேண்டாம், நீ உனக்கு எப்படி சௌரியமோ அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல எம்பெருமான் அப்படியே அங்கே அந்த சயனத்திலே இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அங்கேயே இருந்து கொண்டு பல பல ஆண்டுகள், 2300 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. அத்தனை ஆண்டுகள் எந்த அன்னமும் ஆகாரமும் இல்லாமல் ஆழ்வார் அப்படியே தவம் பண்ணினார். இப்படி இருந்து பிறகு 4700 ஆண்டுகள் கழித்து எத்தனையோ சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்து அதற்கு பிறகு இந்த உலகை விட்டு இந்த திருக்குடந்தையிலிருந்தே ஆழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தருளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா தான் ஆழ்வாருடைய திருவரசுன்னு சொல்லுகிறார்கள். அங்கிருந்து தான் ஆழ்வார் பரமபதத்துக்கு எழுந்தருளியிருக்கிறார். அப்படி ஆழ்வாருடைய சரித்திரமானது ஆச்சரியமான சரித்திரம். ஆழ்வாருடைய மேன்மையை முதலிலேயே பார்த்தோம். எப்படி இந்த ஆழ்வாருடைய தெளிவான ஞானமானது நமக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கிறது. தையில் மகமின்னு தாரணீரேதம் இந்த தையில் மகத்துக்கு சாத்தியின்னு துய்ய மதிபெற்ற மடிசைப்பிரான் பிறந்த நாள் என்று நல்தவர்கள் கொண்டாடும் நாள் என்று நல்ல தபஸை உடையவர்கள், எந்த தபஸு, சரணாகதிங்கிற தபஸை உடையவர்கள் அப்படிப்பட்ட சிறந்த சரணாகதரான திருமழிசை ஆழ்வாரை கொண்டாடுவார்கள் என்று அந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது திருமழிசை ஆழ்வாருடைய வைபவம். சுருக்கமாக மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய வைபவத்தையும் அனுபவித்து விடலாம். மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூரிலே அவதரித்தவர், நம்மாழ்வாருக்கு முன்பே அவதரித்தவர். இப்போ நம்மாழ்வாரை விட வயதிலே மூத்தவர்.
அவர் நம்மாழ்வாரே எல்லாம் என்று இருந்தார். அதுக்கு நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோம்னா, அவர் அவதரித்த காலத்திலேயே எம்பெருமான் அவருக்கு மயர்வர மதிலம் அருளினான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட அந்த ஞானமானது, அது மதுரகவி ஆழ்வார் வரை வந்து சேர்ந்தது. எப்படி வந்து சேர்ந்ததுன்னா, மதுரகவி ஆழ்வார் எங்கேயோ யாத்திரை போயிருந்தவர். இங்கே ஆழ்வார் திருநரிலே அந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலிருந்து ஒரு பெரிய ஒளியானது தெரிந்து கொண்டே இருக்க, அந்த ஒளியை பின்தொடர்ந்து வந்து ஆழ்வாரிடத்தில் அடிபணிகிறார். அப்பொழுதிலிருந்து ஆழ்வாரே தனக்கு எல்லாம் என்று மதுரகவி ஆழ்வார் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த மதுரகவி ஆழ்வார் ஆழ்வாருக்கு பல பல கைங்கரியங்களை பண்ணுகிறார். கூடவே இருந்து எல்லா பாசுரங்களையும் ஏடுபடுத்தி அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் திருவுள்ளத்திலே வாங்கிக் கொண்டு மதுரகவி ஆழ்வார் அப்படி அந்த சம்பிரதாய விஷயங்களை நன்றாக நமக்கு காட்டிக் கொடுத்தார். நம்மாழ்வாருக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அதை விட அதிகமான பெருமையும் மதுரகவி ஆழ்வாருக்கு உண்டு. நம்மாழ்வார் நமக்கு எல்லா தெளிவான ஞானத்தையும் அழகாக எடுத்து காட்டுகிறார் தன்னுடைய திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களிலே. திருவாய்மொழியிலே 20 பதிகங்களினாலே ஆழ்வார் அர்த்த பஞ்சகத்தை நன்றாக காட்டி அதற்கு விளக்கமாகவே மற்ற பதிகங்கள் எல்லாம் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல பல விதங்களிலே ஆழ்வாருடைய இந்த பாசுரங்கள் எல்லாம் நமக்கு அர்த்த பஞ்சகத்தையும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களையும் காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆழ்வார் விஷயத்திலே மதுரகவி ஆழ்வார் மிகுந்த பக்தியை உடையவராகவும் ஆச்சாரிய பிரேமம் கனத்திருப்பவராகவும் அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கலாம். ஆழ்வார்ங்கிற இந்த தன்மையே நமக்கு நன்னா புரிஞ்சிக்க வேண்டியது. ஆழ்வார்னா ஆழ்ந்து இருப்பவர்கள் என்று அர்த்தம். யாரு பகவத் விஷயத்தில் நன்றாக மூழ்கி இருக்கிறார்களோ அதில் நல்ல ஒரு ஆழமான புரிதலும் அந்த பகவானுடைய ஆனந்தத்துக்காகவே நாம் இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அது நிறைந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இப்படித்தான் ஆழ்வார்கள் எல்லாருமே இருந்திருக்கார்கள். அவர்களுக்கு இந்த நிலை எப்படி ஏற்பட்டதுங்கிறத நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை வைத்து தான் நாம் நன்றாக புரிந்து கொள்கிறோம். நம்மாழ்வாருடைய சரித்திரம், நம்மாழ்வாருடைய பாசுரங்கள், அவர் பாசுரங்கள் எல்லாம் எடுத்து பல இடங்களில் காட்டுகிறார். தான் இப்பிறவியிலே எந்த கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் அனுஷ்டிக்கவில்லை, முற்பிறவியிலேயும் அனுஷ்டிக்கவில்லை, அப்படியெல்லாம் எடுத்து காட்டி அப்போ எம்பெருமானுடைய கிருப்பை தன் மேலே விழுந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நான் பண்ண முயற்சினாலே காரணம் இல்லை. அப்போ அந்த எம்பெருமானுடைய கிருப்பையினாலே தான் இதெல்லாம் நடந்திருக்கு என்பதை நன்றாக எடுத்து காட்டக்கூடிய அந்த விஷயம்தான் இந்த திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களிலே நமக்கு நம்மாழ்வாராலே ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டிருக்கு. அந்த அர்த்தங்களைத்தான் மேலே மேலே நமக்கு புரிய வைக்கக்கூடிய விதத்திலே பல பல ஆழ்வார்கள் பல பிரபந்தங்களை அருளியுள்ளார்கள். அதிலே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரே எல்லாம் என்று உறுதியோடு இருந்து கண்ணினஞ்சிறுத்தாம்பு என்று நம்மாழ்வார் விஷயமாகவே ஒரு பிரபந்தத்தை அருளினார். இதை பிற்காலத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வார் விஷயமாக மதுரகவி ஆழ்வார் அருளிய அந்த கண்ணினஞ்சிறுத்தாம்பு அதை இந்த 4வது திவ்ய பிரபந்தத்திலே நாதமுனிகள், முக்கியமாக ஸ்ரீமன் நாதமுனிகள் அவர் சேர்க்கிறார். ஏன்னா இது ஆழ்வாருடைய பெருமை என்பது நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்புடையது. ஒரு உயர்ந்த அடியவர் ஒருத்தர் இருந்தார்னா அவரே நமக்கு தஞ்சம் என்று நாம் இருக்கலாம் என்று காட்டப்படுறது. அப்படி நம்மாழ்வார் மயர்வர மதிலம் அருள பெற்றவராக, சிறந்த ஞான பக்தி வைராக்கியங்களை உடையவராக, எல்லா விதத்திலையும் தீர்க்கதரிசியாக, எம்பெருமான் விஷயத்தில் நல்ல தெளிவான புரிதலை உடையவராக நம்மாழ்வார் இருந்தார். அந்த நம்மாழ்வாருடைய விஷயத்திலே மிகவும் ஈடுபட்டவராக, அவரையே ஆசிரியத்து அவரையே தஞ்சம் என்று பற்றி நமக்கு சரமபருவ நிஷ்டை என்கிற உயர்ந்த விஷயத்தை காட்டியவர் மதுரகவி ஆழ்வார். முதலிலே இந்த ஆச்சாரியர்களை நம்பி என்று அழைக்கக்கூடிய கிரமமே மதுரகவி ஆழ்வார் தான் பார்க்கலாம். ஏன்னா மதுரகவி ஆழ்வார் தான் பாசுரத்திலே குருகூர் நம்பின்னு எடுத்து காட்டுறார். அப்படி இந்த மதுரகவி ஆழ்வார் நமக்கு சரமபருவ நிஷ்டை என்பதை நன்றாக எடுத்து காட்டுகிறார். சரமபருவ நிஷ்டைன்னா உயர்ந்த நிலை என்ற அர்த்தம். பிரதம பருவ நிஷ்டை, சரமபருவ நிஷ்டைன்னு நம்முடைய சம்பிரதாயத்தை 2 சொல்லுவார்கள். பிரதம பருவ நிஷ்டைன்னா முதல் நிலையிலே இருப்பது, அதே சரமபருவ நிஷ்டைன்னா உயர்ந்ததான நிலையிலே இருப்பது. இங்கே பகவத் விஷயத்தில் ஈடுபட்டிருப்பது பிரதம பருவ நிஷ்டை என்று சொல்லப்படுகிறது, முதல் நிலை என்று சொல்லப்படுகிறது. ஆச்சாரியின் விஷயத்தில் ஈடுபட்டிருப்பது நமக்கு சரமபருவ நிஷ்டை என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த பிரதம பருவ நிஷ்டை, சரமபருவ நிஷ்டை, இதிலே நம்மாழ்வார் நமக்கு பிரதம பருவ நிஷ்டையை நன்றாக காட்டியுள்ளார். ஆனால் 2 பதிகங்களிலே
பயிலும் சுடரொளிங்கிற பதிகம், நெடுமார் கடிமைங்கிற பதிகத்திலே மட்டும் நமக்கு இந்த சரமபருவ நிஷ்டையானது அதிலேயே காட்டப்பட்டிருக்கு. ஆனா, பொதுவா திருவாய்மொழி முழுக்கன்னு பார்த்தோம்னா, பிரதம பருவ நிஷ்டை தான் நெறைய இருக்கும். எம்பெருமானை அனுபவிப்பது, அவனிடத்திலே ஊடல் கொள்வது, அவனிடத்திலே கடைசியில சேர்வது, இப்படி பல விஷயங்களை பார்த்தோம்னா, அது எல்லாமே பிரதம பருவ நிஷ்டையில தான் இருக்கும். ஆனா 2டே 2 பதிகம் மட்டும் சரம பருவ நிஷ்டையில இருக்கு. அதுதான் பயிலும் சுடரொளி மூர்த்தி அந்த பதிகமும், நெடுமார் கடிமைங்கிற பதிகமும் 2மே சரம பருவ நிஷ்டையிலே இருக்கு. ஆனா, மதுரகவியாளர் என்ன பண்றாருன்னா, அவர் அருளிச் செய்தது ஒரே ஒரு பிரபந்தம். அந்த ஒரே ஒரு பிரபந்தத்திலே இருக்கக்கூடிய மொத்த பாசுரங்களும் ஆச்சாரிய பருவ நிஷ்டை, சரம பருவ நிஷ்டையிலேயே இருக்கக்கூடிய பிரபந்தங்கள் என்று பார்க்கலாம். இப்படி மதுரகவி ஆழ்வாரும், நம்மாழ்வாரும் நமக்கு முக்கியமான 2 விஷயங்களை எடுத்து காட்டியுள்ளார்கள். இப்படி ஓரளவுக்கு நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வாருடைய வைபவத்தையும் சுருக்கமாக அனுபவித்தோம். ஏன்னா, ஏற்கனவே நாம ஓரளவுக்கு பூர்த்தியாக அங்க முன்பே அனுபவித்ததனாலே, இப்பொழுது சுருக்கமாக அனுபவித்தோம். இதில ஏதாவது கேள்விகள் இருந்தா, சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.